ரொம்ப சிம்பிளான அடிப்பொலி டேஸ்ட்டில் இருக்கிற பீக்கங்காய் பால் குழம்பு ரெசிபி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆயில் விட்டு சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். 3 பீக்கங்காயை தோலை சீவிட்டு பொடியாக கட் பண்ணி அதோட பூண்டு, பச்சை மிளகாய், மிளகு இதையெல்லாம் நல்லா இடித்து சேர்த்து தண்ணி ஊற்றி குக்கரில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். வேக வச்ச பீக்கங்காவை மத்துலேயோ பிளெண்டர்லேயோ கரைஞ்சிக்கலாம். இப்போ வதங்கின வெங்காயத்தோட இதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் மூடி போட்டு கொதிக்க விடலாம். ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான 3/4 டம்ளர் பால் ஊற்றலாம். அதாவது டீ காஃபிக்கு நம்ம உபயோகப்படுத்துகிற பாலை இதில் சேர்த்து உப்பு பத்தலைனா போட்டு கொத்தமல்லி தழை சேர்த்து டேஸ்ட் பார்த்துட்டு இறக்கிடலாம். குழம்போட திக்னஸ் இன்னும் டைலூட்டாக இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். அடிப்பொலி டேஸ்ட்டில் இருக்கிற இந்த ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.